அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். என்னோடய பேர் மணிகண்டன். யூஜிசி நெட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக மோட்டிவேஷ்னல் அண்ட் பேப்பர் 1க்கான கிளாஸை நம்ம 2 கண்டக்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஜிசி நெட் பேப்பர் 1 அப்படின்னா நம்ம என்னென்னு பார்ப்போம். பேசிக்காக புதுசாக எக்ஸாம் எழுதுறவங்களுக்காக என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி நம்ம அந்த சிலபஸ் கம்பல்சரின்ட்டு நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணும். நம்ம பேப்பர் 1ல் பார்த்திங்கன்னா 10 யூனிட் இருக்குது. 10 யூனிட்டில் ஒரு யூனிட்டுக்கு மினிமம் 5 கொஷின்ஸ், அதாவது கம்பல்சரி 5 கொஷின்ஸ். டோட்டலாக மொத்தம் 50 கொஷின்ஸ் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. டைம் பார்த்திங்கன்னா மினிமம் 1 hour தான் நமக்கு டைம். ஒரு கொஷினுக்கு தலா 2 மார்க் வீதம், மொத்தம் 100 மார்க்ஸ் இருக்கும். அதாவது 50 கேள்விகள் 100 மதிப்பெண்கள் இருக்கும். இதில் நம்ம எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு பார்த்தா, ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் 40% ஆஃப் மார்க் எடுத்திங்கன்னா நீங்கள் பாஸ். அதுவே நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டி, எஸ்சி எஸ்டி இதில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 35% ஆஃப் மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ். அதாவது மார்க் வைஸாக பார்க்கணுன்னா ஜென்ரல்னால் நீங்கள் மினிமம் 20 கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிங்கன்னா நீங்கள் பாஸ், அதாவது 40 மார்க் எடுத்தால் பாஸ். அதே மாதிரி ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா நீங்கள் மினிமம் 18 கொஸ்டின், அதாவது 35 மார்க் எடுத்தாவே நீங்கள் பாஸ். ஆனால் நம்ம ஜென்ரல் பற்றியும் வரி பண்ண போகிறது கிடையாது. ஓபிசி, எஸ்சி எஸ்டி இதை பற்றியும் நம்ம வரி பண்ண போகிறது கிடையாது. நம்ம டார்கெட் மினிமம் 40+ கொஷின்ஸ் எபோவ். மார்க் வைஸாக பார்த்திங்கன்னா 80 மார்க்குக்கு மேலே நம்ம போடணும். ஏன்னா உங்களோட சப்ஜெக்ட் மார்க்ஸோட டோட்டலாக அது பார்க்கும்போது இது உங்களோட பாஸ் பண்ணுறக்கூடிய ரேஷியோவை இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நம்மளோட இந்த டார்கெட். சப்ஜெக்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ண போகிறது, இப்போதைக்கு கண்டக்ட் பண்ண போகிறது கிடையாது. வருங்காலங்களில் சூழ்நிலை பொறுத்து கண்டக்ட் பண்ணப்படலாம். அப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னதான், ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுங்க. எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி சிலபஸ் தான் மெயின். ஆக்சுவலாக உங்களுக்கு எந்த ஒரு யூடியூப் சேனலோ எந்த ஒரு அகாடமி சப்போர்ட்டோ தேவை கிடையாது. சிலபஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருந்தாலே போதும், நீங்கள் எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுங்க. உங்கள் நோட்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு மிக குறைவான நாட்கள் இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸு, ட்ரிக்ஸு இதை மட்டும்தான் நம்ம பேசிக்காக சொல்லித்தர போகிறோம் இந்த எக்ஸாமுக்காக. அடுத்த எக்ஸாம்லேருந்து நம்ம வைடாக பார்ப்போம். அதே மாதிரி ரிவைஸ் யுவர் செல்ஃப், அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது படிக்கிறத விட ரிவைஸ் பண்ணுறதுல தான் முக்கியமான விஷயமே இருக்குது. அதனால் டே பை டே நீங்கள் படிக்கிறத நைட் ரிவைஸ் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் அந்த வாரம் அந்த வாரம் ஃபுல்லாக படித்ததை நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். மந்த்லி ஒன்ஸ் அதே மாதிரி ரிவைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டெஸ்ட்டு கம்பல்சரி நீங்கள் எடுக்கணும். அதே மாதிரி நான் உங்களுக்கு டெய்லி ஹோம்ஒர்க்ஸ் சம்ஸ் தருவேன். அது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம சேனலில் இருந்து நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லா சப்போர்ட்டும் நம்ம பண்ணுவோம். அப்புறம் டாபிக் வைஸ் நீங்கள் பார்க்கணும். டாபிக் வைஸ் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் மினிமம் 2 சப்ஜெக்டாவது நீங்கள் ஒரு நாளைக்கு கவர் பண்ணணும். ஒரு 10 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பர் டேக்கு கம்பல்சரி பார்க்கணும். அதே மாதிரி வீக்கெண்ட் லுக் ஒரு 50 கொஷின்ஸ் நம்ம கொடுத்துருவோம். அதை நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்னென்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். நம்ம பண்ணுற பெரிய தப்பை என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத கவனிக்காமல் இருக்கிறது மட்டும்தான். அதனால் அதை நோட் பண்ணுங்கள், அதை மார்க் பண்ணி வைங்க. திரும்ப அந்த தப்பை ரிப்பீட் பண்ணாதீங்க. எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அதே மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாமே வரும் காலங்களில் நம்ம யூடியூப் சேனல் நம்ம அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டைம் எக்ஸாம் எழுதக்கூடிய அனைத்து தேர்வாளர்களுக்கும் இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். கண்டிப்பாக படிங்க. நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அனைத்து ஒத்துழைப்பும் நம்ம சேனல்லேருந்து கொடுப்போம். நன்றி, வணக்கம்.